ஹலோ எவ்ரிவான். பொதுவாகவே சுறுசுறுப்புக்கு உதாரணமாக எல்லோருமே சொல்கிறதுன்னா அது எறும்பு தாங்க. எப்போவுமே எறும்புகள் மாதிரி சுறுசுறுப்பாக ஓடிட்டே இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நிறையவே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த எறும்புகள் பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எறும்புகள் மிகவும் வலிமையானவையாக இருக்குமாங்க. அதாவது எறும்புகள் வந்து தங்கள் உடல் எடையை விட 10லேருந்து 50 மடங்கு வரைக்கும் சுமக்கக்கூடிய திறன் கொண்டவையாக இருக்குமா. எறும்புகளுக்கு நுரையீரல் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காதாம். அப்போ எப்படி எறும்புகள்லாம் சுவாசிக்கும் அப்படின்னா, அந்த எறும்பு உடல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன துளைகளை பயன்படுத்தி அந்த ஓட்டைகள் வழியா தான் எறும்புகள் வந்து சுவாசிக்குமா. எறும்புகளுக்கு காதுகளும் இருக்காதாம். அப்புறம் எப்படி அது செயல்படுது அப்படின்னா, நிலத்தோட அதிர்வை வச்சு அதை உணர்ந்து அது செயல்படுமாம். பொதுவாகவே பெண் எறும்புகள் வந்து தாங்களாவே இனப்பெருக்கம் செஞ்சுக்குதுமா. இவை வந்து குளோனிங் மூலமா இனப்பெருக்கம் செய்யப்படுமா. அது மட்டும் இல்லாமல் எறும்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வயதுகள் இருக்குமாங்க. ஒரு வயது வந்து உணவை உண்றதுக்கும், மற்ற வயது வந்து உணவை சேகரித்து மற்ற எறும்புகளுக்கு கொடுக்கறதுக்கும் பயன்படுமா. எறும்புகள் தங்களோட வாழ்நாளில் ஒரு நாள் கூட தூங்கவே தூங்காதாங்க. நாள் முழுக்கவும் தங்களுடைய வேலைகளை மட்டும்தான் எறும்புகள் செய்யக்கூடியதாக இருக்குமா. சாதாரண எறும்புகளோட ஆயுட்காலம் 90 நாட்களாக இருக்குமா. அதுவே ராணி எறும்பு வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள் வரைக்கும் தூங்காமையே உயிர் வாழுமா. உலகத்துல எல்லா பகுதிகளிலுமே வாழக்கூடிய உயிரினம் அப்படின்னா அது எறும்புகள் தாங்க. உலக எறும்புகளோட எண்ணிக்கை வந்து உலக மனிதர்களோட எண்ணிக்கை சமமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, எறும்புகள் வந்து தங்களுக்கானதை தாங்களே பயிரிட்டுக்குதுமா. சொல்லப்போனா மனிதர்கள் வந்து அறுவடை செய்யறதுக்கு முன்னாடி இருந்தே எறும்புகள் வந்து பயிரிட்டு வருதா ஆராய்ச்சியாளர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. எறும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கூட்டமா தான் வாழுமாங்க. அப்படி கூட்டமா வாழ்ற இடத்த வந்து இங்கிலீஷ்ல காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல நாம எறும்பு புற்று அப்படின்னு குறிப்பிடுவோம். இந்த எறும்பு புற்றுகள்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னா, உணவு மற்றும் இனப்பெருக்கம் போன்ற தேவைகளுக்காக இத வந்து பயன்படுத்துமாங்க. 2002ஆம் ஆண்டுல 6000 கிலோமீட்டர் நீளம் கொண்ட எறும்பு புற்ற வந்து அதாவது எறும்பு காலனிய கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இத்தாலி முதல் ஸ்பெயின் நாட்டோட எல்லை வரைக்கும் இருந்துச்சாம் அதோட நீளம். எறும்ப பார்த்து சுறுசுறுப்பா கத்துக்கணும்னு பெரியவங்க நிறையவே சொல்லுவாங்க. கூடவே ஒற்றுமையா எப்படி வாழ்றது அப்படிங்கிறதும் நம்ம எறும்ப பார்த்து தாங்க கத்துக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.